ஹாய், நம்ம வந்து பேக் டு ஃபார்ம் வந்த மாதிரி நம்ம பேக் டு ஹோம் வந்தாச்சு. ஸோ டே 4 வந்து நம்ம இன்னைக்கு மார்னிங் இப்போ தான் வந்து வீட்டுக்கு வந்தோம். ஒரு 1 hour ஆகுது. ஸோ இப்போ தான் பசங்களுக்குலாம் சாப்பாடு ஊட்டிட்டு நானும் இப்போ சாப்பிட போகிறேன். ஸோ இன்னைக்கு எதுவும் பண்ணலை. இதுக்கப்புறம் போய் ஷாப் ஓப்பன் பண்ணணும். ஸோ ரொம்ப டயர்டாக இருக்குது. பார்க்கலாம் நான் என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஈவினிங் ஏதாவது முடிஞ்சால் டைம் இருந்தால் கண்டிப்பாக நான் உங்களுக்கு வாக்கிங்கோ ஒர்க் அவுட்டோ ஏதோ ஒன்று நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ ஃபுல் டயட் தான். இன்றைக்கி எந்த சீட்டுமே கிடையாது. நேற்றுமே நான் எந்த சீட்டும் பண்ணல. ஸோ காலையில் அது சாப்பிட்டாலுமே சாயந்தரம் வந்து நான் மதிய சாப்பாடு சாப்பிட்டேன். ஸோ அதனால் வந்து அது பேலன்ஸ் ஆகிருக்கும். ஸோ இப்போ போய் நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு ஷாப் போய் ஓப்பன் பண்ணணும். ஸோ உங்களை நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு ஷாப் போயிட்டு உங்களை பார்க்குறேன். ஸோ நான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா 3 முட்டை போட்டு ஒரு தோசை எடுத்திருக்கேன். அப்புறம் தக்காளி சட்னி, தேங்காய் சட்னி. ஸோ இது அன்றைக்கான பிரேக்ஃபாஸ்ட்டு. இதான் லஞ்ச் பிளேட் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ரைஸு, அப்புறம் வந்து சிக்கனில் இருந்த கிரேவி எடுத்திருக்கேன். சிக்கன் வந்து பிரெஸ்ட் பீஸாக தான் நான் எடுத்திருக்கேன். அப்புறம் வந்து 2 எக்கு. இதுதான் இன்றைக்கான லஞ்ச் பிளேட். வெஜிடபிள் எதுவும் சமைக்க முடியல. ஸோ அதனால் வெஜ்ஜஸ் இல்லை. ஸோ இதான் இன்னைக்கு. ஸோ ஹாய், நம்ம வந்து எப்பயும் காலையில் தான் வந்து வாக்கிங் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஈவினிங் நடக்க ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ மணி பார்த்தீங்கன்னா 5:30 ஆகுது. நான் 5 மணிக்கு தான் வீட்டுக்கு வந்தேன். இன்னைக்கு நேற்று ஷாப் க்ளோஸாக இருந்ததுனால இன்னைக்கு கொஞ்சம் ஒர்க் அதிகம். ஸோ அதனால இப்போ தான் நான் வீட்டுக்கே வந்தேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான். ஸோ கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் உட்காந்துட்டு அப்புறம் சரி நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நடக்கவே இல்லை. இன்னைக்கு ஃபுல்லாகவே நேற்றும் நடக்கலை, இன்றைக்கும் நடக்கலை. ஸோ அதான் ஒரு 1/2 hour முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் நேரம் நடந்துட்டு அதுக்கப்புறம் ஷாப்புக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நடந்துட்டுருக்கேன். ஸோ இந்த மாதிரி ரீசன்ஸ்னால தான் என்னால் வந்து வீடியோஸே போட முடியறதில்ல. ஏன்னு வச்சுக்கோங்களேன், அதே ஒரு ஸ்ட்ரெஸ் ஆகிடுது எனக்கு. வீடியோ போடணும், நம்ம வீடியோ எடுக்கணும், மற்ற ஒர்க்கை வந்து என்னால் வந்து ஃபோக்கஸ்டு பண்ண முடிய மாட்டேங்குது. ஸோ அதனால தான் நான் மார்னிங் வந்து எந்திரிக்கிற மாதிரி வச்சுருந்தேன். மார்னிங்கும் ஒரு 5:30 மணின்னும் போது எந்த கமிட்மெண்ட்ஸுமே இருக்காது அந்த டைமில். பசங்க தூங்கிட்டு இருப்பாங்க, எல்லாருமே தூங்கிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து நம்ம ஒர்க்கை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் 5:30க்கு எடுத்தேன். ஸோ ஆனால் இன்றைக்கி நம்ம 4:30க்கு அங்கேருந்து ஊர்லேருந்து கிளம்புனால வரவே இங்கே நம்மளுக்கு 7:30 ஆயிடுச்சு. ஸோ அதனால தான் இன்றைக்கி வந்து நடக்கலை. ஸோ இப்போ கொஞ்சம் டைம் கிடச்சிச்சிங்களா, அதான் நடந்துகிட்ருக்கேன். ஸோ நான் நடந்து முடிச்சுட்டு எவ்வளோ நேரம் நடந்திருக்கேன் அப்படின்றத நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். 5:30க்கு வந்து நடக்க ஆரம்பித்தேன். இப்போ மணி பார்த்தீங்கன்னா 6 ஆகிருச்சு. ஸோ ஒரு 1/2 மணி நேரம் நான் வந்து வாக்கிங் பண்ணியிருக்கேன். இதான் என்னால் முடிஞ்சிச்சு. ஏன்னா இன்றைக்கி காலையில் வந்ததும் கொஞ்சம் தூக்கமும் சரியில்லை. ஸோ நடக்கணும், இந்த இந்த சேலஞ்ச் வந்து கம்ப்ளீட் பண்ணணுன்ற ஒரே ரீசனுக்காக தான் நான் இந்த 1/2 மணி நேரம் கூட நடந்தேன். ஸோ அதே என்னால் முடியல, ஒரு மாதிரி டயர்டாகிடுது உடம்பு. இன்றைக்கி இவ்வளோ தான். இன்றைக்கி எந்த ஒர்க் அவுட்டும் கிடையாது. ஸோ 1/2 மணி நேரம் வாக்கிங் மட்டும்தான். ஸோ இதை முடிச்சுட்டு நான் இப்போ டின்னர் சாப்பிட்டு 6 மணிக்கு 6:10க்குலாம் சாப்பிட்டு முடிச்சிடுவேன். இன்னும் கொஞ்சம் நேரம் கீழே போயிட்டு கொஞ்ச நேரத்தில் வந்து நான் டின்னர் முடிச்சுட்டு நம்ம வந்து ஷாப் வேறு போகணும். ஸோ முடிச்சா அவ்வளோதான். டே இன்றைக்கி வந்து கம்ப்ளீட் ஆகிடும். டின்னரோட வாக்கிங் வந்து 1/2 hour தான். ஸோ ஒர்க் அவுட் எதுவும் கிடையாது. ஸோ அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. இப்போ நான் டின்னர் சாப்பிட்டு ஷாப் போகிறது தான் பார்ப்பீங்க. இதுதான் இன்றைக்கான டின்னர். 2 முட்டை போட்டு ஒரு முட்டை தோசை, கொஞ்சமாக சிக்கன் கிரேவி எடுத்திருக்கேன். 6:10க்குலாம் நான் டின்னர் எடுத்துக்கிறேன் இன்றைக்கி.